திருப்பிக் கொள்ளலாம். ஆபாக்குக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல நிறைந்திருக்கும். அதே சேம் வசனம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் 11:9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எல்லா கண்களை மூடி, தகப்பனே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால், கர்த்தரை அறிகிற அறிவினால், கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பூமி ரக துடபலபா, தகப்பனே, உடைய கிருபை வெளிப்படுவதாக, உடைய கிருபை வெளிப்படுவதாகப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். 2:14 ஆபாக்குக். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால். நல்ல கவனமா பாருங்க. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தருடைய மகிமையை அறியக்கூடிய அறிவினால் நிறைந்திருக்கும். கேராப்பெண்கள் சேராப்பெண்களுக்கு கூட அழகாக தெரிந்திருக்கிறது. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சேராபீன்களுக்கு தெரிகிறது பூமி அனைத்தும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. வீடு கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நாம் நடந்து போற பாதையெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நம்ம எதையோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவதூதர்களுக்கு கூட நல்லா தெரிகிறது இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்தரபலபா ரீமானா ஷபலக துடபலபா அப்படியே மகிமையினால் கொஞ்சம் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அப்படியே மகிமையினால் அந்த பூமி அப்படியே மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அப்படியே மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு பிரதர். வீட்டுகளில் பார்த்தா கண்ணை மூடனா இருளாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, கனவு வருது, பாம்பு வருது, பல்லி வருது, யானை வருது. அல்லேலூயா, எல்லாம் வரும். ஆமென். ஜெபிக்காம இருந்தா எல்லாம் வரும். பாம்பு வரும், பல்லி வரும், ஓந்தான் வரும், எல்லாம் வரும். ஜெபம் பண்ணனா வேதம் சொல்லுகிறது, பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் போது நாம் இருக்கிற வீடும் கர்த்தருடைய மகிமையினால். கொஞ்சம் ஓரா கத்துடா பலபா, எங்க பிள்ளை மேல கர்த்தருடைய மகிமை இருக்கும், குடும்பத்தின் மேல, வீட்டின் மேல. கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்து ராபா, கொஞ்சம் உற்சாகமாக ஓரா கத்துடா பலபா ரீமானா ஷபலபலப. கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய மகிமையினால். இன்னொரு என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அங்கேயும் சொல்லப்படுகிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். பக்கத்தில் கை பிடிச்சுங்க. பூமி கர்த்தருடைய மகிமையில நிறைஞ்சிருந்தா உங்க வீடும் மகிமையில நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. உங்க வீடும் கர்த்தருடைய மகிமையில நிறைஞ்சிருக்கும். தேவ மகிமையிலே தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால், கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். மகிமையில கர்த்தருடைய மகிமை தான் பெஸ்டானது. மகிமை குறித்து
இங்கே வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 26 வெளிப்படுத்துதல் உலகத்தாருடைய மகிமை அங்கே கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தாருக்கும் மகிமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்தாருடைய மகிமை. நீங்கள் கொஞ்சம் சங்கீதத்தை நீங்கள் பார்க்கலாமே. சங்கீதம் 49 சங்கீதம் 16வது வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது, அவன் வீட்டில் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டில் என்ன பெருகும்போது, பிசாசும் ஒரு இதில் பிசாசு ஏசப்பாவை உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய் மத்திய எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 8வது வசனத்தில் பிசாசு ஒரு உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய் வாசிங்களேன் சத்தமா. 4 அதிகாரம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, அவைகளின் பிசாசு எதை காட்டுறான்? தேவ மகிமையும் உண்டு, பிசாசின் மகிமை உண்டு என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. நான் கொஞ்சம் உத்து பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. பிசாசுக்கும் மகிமை உண்டா, உலகத்தாருடைய மகிமை உண்டா? பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் கொஞ்சம் இந்த ஆர்சி பைபிள் எடுத்து பார் அப்படின்னார். இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும்போது பார்க்கும்போது அதில் க்ளோரி டு காட், க்ளோரி தான் சொல்லப்படுகிறது. ஆர்சி வேதாகமத்தை பார்க்கும்போது மகிமை தேவனுக்கு மாத்திரம்தான். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அதில் மகிமைக்கு பயில மாட்சிமைன்னு சொல்லப்பட்டு இருக்கும். யோசேப்பு சொல்கிறார், எகிப்து தேசத்தில் என்னுடைய மகிமை என்று சொல்லுகிறார். கொஞ்சம் வாசிக்கலாமே. இங்கே ஆதியாகமத்தில் ஆதியாகமம் 45 அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும். யோசேப் சொல்கிறார், எனக்கு சகல மகிமை, எகிப்திலே எனக்கு சகல மகிமை என்று சொல்லுகிறார். மனிதன் ஒருவன் ஐஸ்வர்யனாகி மகிமை பெருகுவது என்று சொல்லப்படுகிறது. பிசாசு சொல்லுகிறது, சகல உயர்ந்த மலைக்கு கூட்டு கொண்டு போய் அந்த மகிமை காட்டுகிறான். தேவ மகிமை. ஆண்டவர் சொல்கிறார், பார்வனாலும் அவனுடைய எல்லா கூட்டத்தினாலும் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். தேவன் மகிமைப்படுகிற தேவன். மகிமை குறித்து பிரசங்கம் பண்ண கடல் சமுத்திரத்தை போல. அதுல ஒரு சில காரியத்தை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா. தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் ஐஸ்வர்யன் ஆகி அவன் வீட்டிலே மகிமை அல்ல செல்வம் என்று சொல்லப்படுகிறது. செல்வம் யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. எகிப்து தேசத்திலே அந்த மகிமை, அதுக்கு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. பிசாசு கூட்டு கொண்டு போய் சகல மேன்மை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், என்னுடைய மகிமையை விக்கிரங்களுக்கு கொடேன். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்துடா பலவா. தேவ மகிமை இது உன்னதமானது. இதை யாத்ராகமத்திலே மோசே இதை அறிந்ததினாலதான் போய் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும். உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும். ஆண்டவரால பாட்டா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கிறாரு. என்னுடைய கண்கள் உனக்கு தயவு கிடைத்ததுங்காரு. உன்னை பேர் சொல்லி அழைத்தேங்கிறாரு. இவ்வளவு காரியம் நம்மளை பார்த்து உன்னை பேர் சொல்லி அழைச்சனா நமக்கு கால் பூமியில் இருக்காதுல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு வசனம் பேசிட்டாருன்னா கை கால்லாம் அப்படி அல்லேலூயா. குறைஞ்சது 10 பேர்ட்ட போய் ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார், என்கிட்ட பேசினான்னு சொல்லலைன்னா எனக்கு தூக்கம் வராது. அல்லேலூயா. அழகா சொல்றாரு, எப்போ பேர் சொல்லி அழைச்சோம்ப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது மோசே சொல்றாரு, இது எனக்கு தேவைதான், ஆனாலும் உங்க மகிமையை எனக்கு காண்பித்தரணும். உடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். தாவீது 27ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். தாவீதுக்குள்ள ஒரு ஏக்கவுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். மோசேக்குள்ள ஏக்கவுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல
பூமி கர்த்தருடைய மகிமையை அறியக்கூடிய அறிவினால் நிறைந்திருக்கும். கொஞ்சம் கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிமை உலகத்தாருடைய மகிமை அல்ல, உலகத்தாருடைய மேன்மை அல்ல, உலகத்தாருடைய காரியம் அல்ல. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் என் குடும்பத்தை மூடுமானால், என் குடும்பத்தை மூடுமானால், என் வீட்டை மூடுமானால், அந்த மகிமையில் ஒரு பெரிய நன்மை உண்டு. கொஞ்சம் கரங்களை தட்டி. இந்த மகிமை வந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, ஆசாரியர்கள் கூட ஆலயத்தில் நிற்க முடியாத அளவுக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த மகிமை காணப்பட்டால் ஒரு குறைவு கூட இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர், 6 லட்சம் காலாட்கள், 30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் பேருக்கும் இந்த மகிமை வந்த உடனே அவர்கள் எல்லாரும் போஷிக்கப்பட்டார்கள். சில கூடுகைக்கு போகும்போது 2 பேர் 3 பேர் தான் தொடப்படுவார்கள். 4 பேர் 5 பேர் கண்ணீரோடு இருப்பார்கள், கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பார்கள். சில பேர் ஏனோதானோ என்று வந்துவிட்டு போய்விடுவார்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்று சொல்வார்கள். ஆனால் மகிமை வந்தால் ஒரு நபரை கூட விடாது. மகிமை வந்தா எல்லாரையும் தொடும், எல்லார் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்து டபா ரீமானா ஷெபாலபா. அதைத்தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள குறைவுகளை எல்லாம் மகிமையில் என்ன செய்வான். இப்போ கல்யாண வீட்டுக்கு போன உடனே இயேசு கிறிஸ்து தாயார் எல்லாருமே, அவங்க எல்லாருமே சீசர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. ரசம் குறைந்து விட்டது. குறைந்த உடனே இயேசுகிட்ட வரும்போது என் மகிமை வெளிப்படலே. யோவான் 2:11 சொல்லப்படுகிறது, அவர் முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அவர் மகிமை வெளிப்பட்டா தண்ணீர் கூட ரசமாக மாறும். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்துடாபாலாபா, கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகமாக ஓரா கத்துடாபாலாபா ஓரிமானவா. தண்ணீர் ரசமாக வரும். தண்ணீருடைய நிறவேற, ரசத்தினுடைய நிறவேற, தண்ணீருடைய சுவை வேற, ரசத்தினுடைய சுவை வேற. தண்ணீர் கூட குறைவுகள் நிறைவாகும், குறைவுகள் நிறைவாகும். அதைத்தான் மோசே சொன்னார், உன்னுடைய மகிமையை நான் பார்க்கணும், இந்த மகிமையை காண்பிக்கணும். தேவ மகிமை குடும்பத்துக்குள்ளே அசைவாட வேண்டுமானால், பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவ மகிமை அசைவாட வேண்டுமானால், வேலை பார்க்கிற இடத்துல தேவ மகிமை அசைவாட வேண்டுமானால், மகிமை என்பது நிறைவானது. மகிமை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்லிட்ட கடல் போல தான் மகிமை. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மகிமை அவ்வளோ ஒரு மகிமை. அதுக்கு சுருக்கமாக வேத பண்டிதர்கள் எபிரேயர் மொழியில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா, அவர்கள் சர்வத்தையும் சகலத்தையும் ஆள்பவர். எபிரேயர் மொழியில் காவோட் என்கிற அந்த இது மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சகலத்தையும் மகிமை. இந்த மகிமை என் குடும்பத்தில் அசைபாடணும், இந்த மகிமை என் வீட்டுக்குள்ள அசைபாடணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவினையா இருக்கிறது, நிறைய குடும்பங்கள் பிரச்சனையில் இருக்கிறது, நிறைய குடும்பத்தில் போராட்டமாக இருக்கிறது. ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் குடும்பத்திலே சரியான ஒரு காரியம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தேவ மகிமை வெளிப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். சேராபீன்களுக்கு தெரியுது பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போராட்டம், ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், போராட்டமா இருக்கு. தேவ மகிமை குடும்பத்திலே வர வேண்டுமானால் ஒரு சுருக்கமாக ஒரு 5 காரியம் டக்குன்னு பார்த்துவிட்டு ஜெபிக்க போறோம், திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஆரோனும் மோசேயும் முகங்குப்புற விழுந்தார்கள். எப்போ தெரியுமா? சபைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம் மாதிரி வந்து விட்டது. இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. நீங்கள் 1வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. ஒரு பெரிய பிரச்சனை சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் வந்து விட்டது.
இவர்கள் போய் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதுதான் சரி, இதுதான் சரி என்று வாக்குவாதம் பண்ணவில்லை. ஒரு காரியத்தை செய்தார்கள், முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார்கள். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா? பிரச்சனை வராத குடும்பம் கிடையாது, போராட்டம் வராத குடும்பம் கிடையாது, உபத்திரம் இல்லாத குடும்பம் கிடையாது. எது வந்தாலுமே தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்து ரபா லபா ரீமானா ஷபலபல. பிரச்சனைகள் வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என் மகன் தான் சரி, என் மகன் தான் சரி, அவன் செய்யறதான் சரி, அதுதான் சரியான பாதை என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறோம். நான் செய்யறதான் சரியான பாதை. ஒரு தம்பி 2 கொலை பண்ணிட்டு அந்த மண்ணில் அவனை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பிரதர் தாராளமாக 2 பேரை கொன்னுட்டேன்னு சொன்னீங்களே. ஆமாம், அவனை கொல்லணும், அவன் எடியை கொன்றுவான், அதனால் அவனை கொன்னுட்டேன். உன்னுடைய இரத்தப்பள்ளி உங்களையும் உங்கள் பிள்ளை சும்மா விடாது தெரியுமா அப்படின்னு. நீங்கள் அழகாக கொன்னுட்டேன்னு சொல்கிறீங்க, அந்த இரத்தப்பள்ளி உங்களையும் உங்கள் பிள்ளையும் சும்மா விடாது. நீங்கள் அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு. இல்லை, நான் செஞ்சது தான் சரி பிரதர், அது ஆண்டவருக்கு தெரியும். இல்லை, சில மனிதர்கள் தான் செய்தது தான் சரிம்பாங்க, தான் செஞ்சதான் சரி. கொலை பண்ணிட்டு சொல்கிறாரு, நான் செஞ்சது சரி, நான் செஞ்சது சரிதான். ஒரு சில நாட்கள் கழித்து அவர் கைகாலெலாம் ஆட ஆரம்பித்து விட்டதும், குடும்பத்தை சாபம் விடாதுன்னு சொன்ன உடனே, பிள்ளைகளுக்கெல்லாம் பலவீனம் வந்த உடனே என்கிட்ட வந்து இதில் எனக்கு ஒரு விடுதலை கிடையாதான்னு கேட்டார். இன்றைக்கி சில மனிதர்கள் தான் செய்கிறது சரி என்று சொல்வார்கள். அதுதான் சரி, நான் செய்கிறதான் சரி, தப்பு செஞ்சால் நான் செய்கிறதான் சரி. ஆனால் மோசேயும் ஆரோனும் சரி என்று சொல்லலை, வாக்குவாதம் பண்ணலை. ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்ததினாலே தேவ மகிமை வெளிப்பட்டது. கொஞ்சம் கரங்களை தட்டி ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில தெரியுமா? பிரச்சனைகள் மத்தியிலே ஜெபிக்கும் போது, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே முகங்குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, பிரச்சனைகள் வருதா, போராட்டம் வருதா, இந்த சமயத்திலே கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறோமா, வேற எதையாவது பார்க்கிறோமா? கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்போது முகங்குப்புற விழுந்து, சாலமோனும் அதான் செஞ்சார். சாலமோன் போராட்டத்தில் செய்யலை, அவர் பலி செலுத்தும் போது, நீங்கள் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, வாசிங்க 7ஆம் அதிகாரம் 2 நாள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எது வந்தாலும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்துடபலபா ரீமானா ஷபலபா. ஜெபிக்கும் போது சில காரியத்தை நம்மளை சரிப்படுத்துவார். அதுதான் ஜெபம். தேவ சமூகத்தில் தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கும் போது சில காரியத்தை சரிப்படுத்துவார். இடையில எனக்கு ஒரு 10-15 நாளாக பயங்கரமான ஒரு டைட். ஏனோக்கு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், எப்பா ஒரு 100 ரூபா அனுப்புங்க. ஏன்ட்ட கேட்க மாட்டான், சைனாட்ட கேட்பான். அப்பாட்ட ஒரு 100 ரூபா போட சொல்ல, 100 ரூபா கூட பிள்ளைகளுக்கு போட முடியாத சூழ்நிலையில், ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, டைட். ஊழியம் அப்படி கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் பயங்கர டைட்டு. ஏன் இந்த டைட்டு எனக்கு புரியலை. நானும் ஜோமனி பார்த்தேன், புரியலை. ஆனால் தேவ சமூகத்தில் தனியாக உட்காந்து கொஞ்சம், ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை உங்களை நான் துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை இதிலிருந்து இதை சரிப்படுத்தின உடனே, ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். கொஞ்சம் கரங்களை தட்டி. குடும்பத்தில் பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா,
தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து நீங்கள் போய் வாக்குவாதம் பண்ணுனா ஒரு காரியம் நடக்காது. இங்கே மோசையும் ஆரோனும் வாக்குவாதம் பண்ணலை, ஒன்றை புரிந்து கொண்டார்கள். தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து செபித்த உடனே கர்த்தருடைய மகிமை, கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ரா கத்துடா பலபா ரீமானா ஷபலகா துடபலபா. இரண்டாவதாக தேவ மகிமை நம்ம குடும்பத்தில் வெளிப்பட வேண்டுமானால் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வசனம் தான். யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 40 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இப்ப பாருங்க, முந்தின வசனத்துல அவர் சொல்றாப்ல நாருமே என்று சொல்றாப்ல. நாரிக்கொண்ட வாழ்க்கை, அந்த பாடி கல்லறை பக்கத்துல போயிட்டு ஆண்டவர் சொல்றார், லாசருவே உயிரோடு எழுப்ப போற கல்லறையை தர, கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்லும்போது, தர என்று சொல்லும்போது சொல்றாப்புல நாருமே 4 நாளாகி விட்டதே. ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசித்தால், பக்கத்தில் கை போடுங்க, நீங்க விசுவாசம் தான் முக்கியமானது. விசுவாசத்தின் ஆழம் என்ன தெரியுமா? நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. விசுவாசத்தின் ஆழம் நம்ம பார்த்தா தான் விசுவாசிப்போம். அல்லேலூயா. மழை வரக்கூடாது ஆண்டவரே, மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு கொடையை தூக்கி வண்டியில் வச்சுட்டு போகிறது. விசுவாசம் காணப்படாதவர்களின் நிச்சயம், உறுதி. ஆபிரகாம் ஆண்டவர் அனுப்பின உடனே போற தேசம் என்ன தேசம் என்று தெரியாமல் கர்த்தரை விசுவாசித்தான். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில பேர் டாக்டரை நம்புறோம், கர்த்தரை நம்ப மாட்டோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எப்படியாவது ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் அவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாகவே இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி, விசுவாச பரீட்சையும் உண்டு, அதிலையும் நாம் சோர்ந்து போக கூடாது. விசுவாச பரீட்சை எல்லாருக்கும் உண்டு. விசுவாசம் நம்ம நினைக்கிறோம், விசுவாசத்தோட தானே ஜெபம் பண்றேன், ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசிக்க மாட்டோம். சரியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இல்ல. சில பிரச்சனைகள் ஆப்போசிட்டா இருக்கும்போது மனமடிவாகி விடுகிறோம். இல்ல, விசுவாசித்தால் என் குடும்பத்தில், என் வீட்டில் நாரி கிடந்த சடலத்தை கூட அவர் உயிரோடு எழுப்புவார். கொஞ்சம் கரங்களை தட்டி ராகா துடாபலா ரீமானா ஷாபாலாகா துடாபலபா ரீமானா ஷேகாபலபா. இந்த ஊழிய பகுதியில் நிறைய காரியத்தை கண்டிருக்கிறோம், ருசி பார்த்துருக்கிறோம். தேவன் செய்வார் என்று சொல்லி, தேவன் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் பெரிய காரியத்தை விசுவாசிச்சிருக்கிறோம். ஒரு சமயம் அதை மறக்கவே முடியாது. தரக்குடிங்கிற கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிட்டு நானும் இன்னொரு ஊழியக்காரரும் ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்டு 9 மணி இருக்கும், குளிர்ந்த டைம், டிசம்பர் நேரம். வண்டியில் ஏறி உட்காரும்போது துள்ளி மழை விழுந்துக்கிட்டே இருக்குது. உட்காந்துட்டு ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே நானும் பலவீனமான பாண்டம், உங்களுக்கு தெரியும், அந்த பாஸ்டரும் பலவீனமான பாண்டம், நாங்கள் 2 பேரையுமே பலவீனம். குளிர்ந்த காற்றை ஒரு காலகட்டத்தில் எங்கள் சரீரம் தாங்கி கொண்டது, இப்போது தாங்க முடியல. கொஞ்சம் இந்த மலையை தூத்துக்குடிக்கு போகிறது வர கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னோம். கர்த்தர் ரெயின்கோட்டு போட வேண்டாம் பிரதர், வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வரும்போது கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் மழை துளி விழுந்து கொண்டு தான் இருந்தது. மழை துளி லேசாக விழுந்து கொண்டு தான் இருந்துச்சு. தெரியும் தூத்துக்குடிக்கு போகிற வர இந்த மழை நிற்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதித்து கொண்டு வரும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மழையை நின்று தூத்துக்குடி வர மழை எங்களுக்காக நிற்காதபடி கர்த்தர் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பாறைக்குட்டைங்கிற கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது நடு காட்டுக்குள்ளே இப்போ ரோடு போட்டிருக்கிறாங்க. நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டயர் பஞ்சர் ஆகிட்டு, டூ வீலரில் பஞ்சர் ஆகிட்டு. எங்களுக்கு தெரியும், நான் பிசாச உன்னையால் பஞ்சராக்கத்த முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், பஞ்சரையும் ஒட்ட வச்சு ஓட விடுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஏன்னா ஒரு 10 மணி ஆகிட்டு, ஏன்னா ஒரு 9 மணி வரை ஒரு பேய் நாக்க நீளமாக
போட்டுட்டு போமாட்டான்னு சொல்லிச்சு. அதை போராடி ஜெபம் பண்ணி அந்த பேயை துரத்தி இயேசுவின் நாமத்தினால அதை கர்த்தர் துரத்திட்டு நாங்கள் வர பஞ்சர் ஆக்கிட்டு அந்த நாக்கு தள்ளின பேய். அல்லேலூயா. நான் சொன்னான், நாக்கு தள்ளின பேயை உன்னையால் பஞ்சர் தான் ஆக்க முடியும். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தான். நடு இருட்டு கசம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க. நான் பிசாசிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் அந்நிய பாச பேசுகிற அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நான் பிசாசை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜீப் வந்தது, போலீஸ் ஜீப்பு. சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. இன்னுங்க நிற்கிங்க சார், ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம், டயர் பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சருன்னு போயிட்டார். அது நான் சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் போயிட்டேன். அப்போ பேய் சிரிக்கும்ல. நான் சொன்னேன், பொல்லாத ஆவியை உன்னையால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அப்போம்லாம் அந்த செல்ஃபோன் கிடையாது, டச்சு ஃபோனு, சீபையும் கிடையாது, பேயும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பட்டன் செல். அப்போ சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அடுத்தாப்புல ஒரு 2 வீலர் வந்தது. அதில் என்ன இங்கே நிற்கிங்க ஐயா, பஞ்சர் ஆகிட்டு வண்டி. அப்படியே ஒரு 6 கிலோமீட்டரில் ஒரு ஒர்க் ஷாப் உண்டு. இப்போ கூட்டியிருப்பார், எதுக்கும் வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது நான் தனியாக இருந்துட்டு பேயிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். கண்ணை பொத்துங்க, இல்லை கண்ணை பொத்துங்க, எவ்வளோ இருட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. கண்ணை பொத்துனா ஒன்றும் தெரியாது, அவ்வளோ இருட்டு. ஒரு லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இருட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு பேயிட்ட சண்டை போக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழித்து 2 வீலரில் வந்தாங்க. சொன்னேன், கர்த்தர் நடத்துவார். ஆமேன், கர்த்தர் நடத்துவார். அவர் வந்து பஞ்சர்லாம் பார்க்கும்போது இதில் என்ன ஒரு காரியம்னா, என்கிட்ட இருக்கிறதே மொத்தமே 120 ரூபா தான் இருக்குது. அல்லேலூயா. என்கிட்ட 100 ரூபா, அந்த பாஸ்டர்கிட்ட 20 ரூபா. இவன் பஞ்சர் பார்க்கும்போது 300 ரூபான்னா. அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே நீர் பஞ்சரை பார்த்துட்டு காசையும் கொடுக்க உம்மால கூடுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிஞ்ச உடனே எவ்வளோயான்னு கேட்டேன். இல்லை பார்த்து வேலை முடிச்சிட்டாரு. எவ்வளோன்னு கேட்டேன். எனக்கு பக்கு நடிக்கி. அல்லேலூயா. 6 கிலோமீட்டர்லேருந்து அவர் 2 வீலரில் வந்திருக்கிறார் அந்த மனுஷன். எவ்வளோன்னு கேட்கும்போது என் முகத்தை பார்த்தார். என்ன தான் நடந்துன்னு தெரில. 100 ரூபா மட்டும் தாங்கன்னாரு. கொஞ்சம் கரங்களை தட்டி. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நீ விசுவாசிக்கும் போது, விசுவாசித்தால் தேவனுடைய நிறைய பிள்ளைகள் இயேசு இருக்கிறாரே என்கிற கூட விசுவாசிக்க மாட்டோம்ல. ஜெபம் பண்ணுறோம், இது நடக்குமா. ஒரு அம்மா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க. நான் கூட சில நேரம் யோசிப்பேன், இந்த அம்மா இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே, அலெக்ஸ் நீ சோம்பேறி மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லி நான் நிறைய கேள்வி கேட்டேன். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என் கணவரை ரட்சிங்க ஆண்டவர், என் கணவரை ஊழியக்காரனாய் மாற்றுங்க ஆண்டவர் சொல்லி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என் கணவர் அடுத்த வாரம் ரக்கா தூட்டா அப்படி அந்நிய பாசத்தில் ஜெபம் பண்ணிட்டு, என் கணவர் அடுத்த வாரம் என் கூட ஊழியத்து வர்றக்கா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னாங்க. நான் சொன்னேன், எவ்வளவு ஒரு விசுவாசம். மறுநாள் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் கொஞ்சம் வாங்க பிரதர். போமா, போயிருக்கிறேன் வீட்டுக்கு. 2 பேருக்கு சண்டை. இவங்க சொன்னாங்க, இவன் ரட்சிக்கையே போட மாட்டான். நான் சொன்னேன், இவனா? யாரு? இவன் தான் அந்த புறம்போக்கு இருக்கானே, உழைக்கியும் போக மாட்டான். அல்லேலூயா. புருஷனுக்கு இவ்வளோ ஒரு மரியாதை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு புருஷனுடைய பேரை கேட்கறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா புருஷன் பேரை சொல்ல மாட்டேங்காங்க. சின்ன பையனாக இருக்கும்போது நல்ல நேரம் இருக்கு. நான் அங்கிட்டு கோழிக்கா விளாண்டுக்கிட்டு இருக்கேன், தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் கூட இப்போவுமே கட்டை, அப்போ எவ்வளோ கட்டையாக இருந்திருப்பேன். குட்டுன்னு ஓடி பக்கத்தில் வந்துட்டு, என்ன அப்படிங்க, இவங்க மாப்பிள்ளை பேரை சொல்லு. நான் அவங்கள பார்க்க, அவங்க மாப்பிள்ளை பேரை நான் சொல்லணுமா? அந்த காலத்தில் கணவருடைய பேரை சொல்கிறதுக்கு கூட மனைவி யோசித்தாங்க. இந்த காலத்தில் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசம் எங்கே போனது? நான் செபிக்கிறேன், என் விசுவாசம் எங்கே போனது? நேரமாகி விட்டது. ஒரு 5 நிமிடத்தில் முடிஞ்சால் இன்னொரு 2 பாயிண்டை பார்க்கலாம். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். லேவியாகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். 9ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன வெளிப்படும்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். நம்ம பிள்ளைகளை எப்போ ஆசீர்வதிப்பாங்க தெரியுமா? ஜனவரி 1ஆம் தேதி. அல்லேலூயா. ஒரு 100 ரூபாயை கையில் கொடுத்துட்டு எப்பா பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், காரில் போகணும் ஃப்ளைட்டில் போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு பிள்ளையை ஆசீர்வதிப்பாங்க. 2ஆம் தேதி சனியனை, 1ஆம் தேதி இல்லை பிறந்த நாளைக்கு, இதுதான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. கோபம் வந்துட்டுனா பிள்ளைகளை அல்லேலூயா, காட்டில் இருக்கிற மிருகமெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். ஆசீர்வதிக்க பழகுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களை நேசிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பேதுரு 1 பேதுருல பேதுரு எழுதும்போது 3ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தில் 1 பேதுரு, அதில் பேதுரு சொல்லுகிறாரு, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நம்ம ஆசீர்வதிக்கிறோமா சபிக்கிறோமா? என் வீட்டில் மகிமை வெளிப்படணுமே, என் வீட்டில் தேவ மகிமை வெளிப்படணும். இந்த தேவ மகிமை வரும்போது ஒரு குறை இருக்காது. இந்த தேவ பிரசன்னம் தேவ மகிமை வரும்போது நன்மை உண்டாகும். தேவ மகிமை வரும்போது குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். இந்த மகிமை என் வீட்டில் வெளிப்பட வேண்டுமானால் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வெளிப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்கள மாத்திரம் தான் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். நமக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் நன்மை செய்கிறோம். ஆசீர்வதிக்கிறோமா? ஆசீர்வாதமான வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே வெளிப்படுகிறதா? ஜெபிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், ஊழியம் கூட செய்கிறார்கள், ஆனால் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வெளிப்படவில்லை. ஒரு தங்கச்சி சொல்றாங்க, ஒரு தங்கச்சி பிள்ளைய பார்த்து சாவு, ஏக்கு உயிரோடு இருக்கிற பெத்த பிள்ளைய சாவு என்று சொல்லுகிறார்கள். கேட்கும்போது ஏன் இப்படி பேசுறீங்க? இதாவது பரவாயில்ல, எங்க அம்மா டெய்லி 10 தடவை சாவு என்று சொல்லுகிறார்கள், பிள்ளையை சாவு என்று சொல்லுகிறார்கள் தாய் தகப்பன். ஆண்டவர் நம்மகிட்ட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த செய்தி 3 நாளா தேவ சமூகத்தில் உபவாசித்து ஆண்டவர் கொடுத்தது விளையாட்டல. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பிரச்சனைகள் வரும்போது உங்க பிறவிலிருந்து ஜெபிக்கிறனா? கால சூழ்நிலை பார்க்கும்போது விசுவாசிக்கிறனா? ஆசீர்வதிக்கிறனா? என் வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா வருதா? என் வார்த்தை வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா வருகிறதா? நம்மிடம் பேசுகிறார் ஆண்டவர். கடைசியாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறோமா? வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா, பசியாக இருக்கிறவனுக்கு கண்டால் அவனுக்கு போஜனம் கொடுக்கிறது அல்லவா. நிறைய தேவ பிள்ளைகள் குடும்ப ஸ்திரீகள் செய்கிற ஒரு தப்பு என்ன தெரியுமா? கணவனுக்கு தெரியாமல் சில காரியத்தை செய்கிறது.
இதனால தான் தேவ மகிமை வெளிப்படுவதற்கு பதிலாக சில வேற காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. மாம்சமானவனுக்கு ஒலிக்காமல் இருக்கிறதல்லவா என்று நிறைய குடும்ப ஸ்திரீகள் செய்கிற ஒரு காரியம் மாம்சமானவனுக்கு ஒலித்து கொள்கிறது, சில காரியத்தை மறைக்கிறது. அதனால தான் பிரச்சனை. ஒரு தங்கச்சி குடும்பம் நல்லா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க கப்பல் பெயர்த்துக்கும் போது அவங்களுடைய நகை இன்னொரு நபர் குடும்பத்துக்காரங்க கேட்டாங்கன்னு சொல்லி கணவருக்கு தெரியாமல் நகையை கொடுத்துட்டாங்க. நடந்த ஒரு காரியம். நகையை கொடுத்த உடனே கணவர் அங்கே ஃபோன் பண்ணும்போதெல்லாம் இந்த காரியத்தை சொல்லாமல் இருந்ததுனால திடீர்னு அவர் கிளம்பி வருகிறார். எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 10 மாதம் கழித்து கப்பலில் கிளம்பி வருகிற கணவரை, பிரதர் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அழுகிறாங்க. 10 மாதம் கழித்து வருகிற கணவனை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என் கணவனுக்கு தெரியாமல் ஒரு நகையை கொடுத்ததுனால நீ என் கணவன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வந்தார்னா நான் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டும். நான் சொன்னேன், நீங்கள் செஞ்ச முதல் முட்டாத்தனம் இது. உங்கள் கணவருக்கு தெரியாமல் யாருக்கு எதையும் கொடுக்காதீங்க, அது வேதத்துக்கு புறம்பானது. ஆண்டவர் யாரோடு பேசி கொண்டு இருக்கிறா, வேதத்துக்கு புறம்பானது என்று சொல்லி கண்ணீரோடு அழுதாங்க. நான் ஒரு காரியம், அந்த கொடுத்த நகையை உங்கள் கணவர் வர்றதுக்குள்ளே திருப்பி உங்களுக்கு வர்றக்கார நான் ஜெபம் பண்ணுவோம். கணவர் வரக்கூடாது நான் ஜெபிக்க மாட்டேன். அந்த நகையை அதிசீக்கிரத்தில் உங்கள் கணவர் வர்றதுக்கு முன்னாடி ஜெபிப்போம். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் இரக்கம் பாராட்டின தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மகிமை வீட்டுக்குள்ளே வெளிப்படணும்னா நாம் ஒழிக்காமல் இருக்க வேண்டும். பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்ட வஸ்திரம் கொடுக்குறோம். ஆனால் சில காரியத்தை தவறி விடுகிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. நிறைய குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கு காரணம் தேவ மகிமை வெளிப்படுவதற்கு பதிலாக வித்தியாசமான காரியங்கள் வெளிப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகளும் போராட்டங்களும் வெளிப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவதாக ஜெபிக்காததுனால, இரண்டாவது விசுவாசிக்காததுனால, சரியான விசுவாசம் இல்லாததுனால, மூன்றாவதாக இங்க சொல்லப்படுகிறது ஆசீர்வதிக்காததினால, நான்காவதாக மாம்சமானவனுக்கு ஒலிக்காமல் இருக்கிறது அல்லவா. நிறைய காரியங்கள் உண்டு. சொன்னால கடல் போல என்று சொல்லி தியானித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் யாரோடு பேசிக்கொண்டு இருக்கிறா. நேரமாகிவிட்டது. கல்லறி எழும்பி நின்று தேவ மகிமை என் குடும்பத்தில் காணப்படணும். இந்த மகிமை இருந்ததுனால தான் குறைவுகள் எல்லாம் நிறைவானது. இந்த மகிமை இருந்ததுனால தான் என் குறைவுகள் எல்லாம் நிறைவானது. இந்த மகிமை வெளிப்படணுமா? தேவ தூதருக்கு தெரியுது, சேராபீன்களுக்கு தெரியுது, பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நமக்கு தெரியல தெரியுமா? என் வீடு கர்த்தருடைய மகிமையில் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதுன்னா வீடு போராட்டத்தில் இருக்குன்னு இல்லை. ஜெபிக்கும் போது தேவ மகிமையாய் மாற்றி விடுகிறவர் வீட்டை தேவ பிரசன்னத்துக்குள்ள மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல இந்த பூமி கர்த்தருடைய மகிமையை எல்லாம் கண்ணை மூடி ரக்கா துடபலபா, இந்த மகிமை இன்னைக்கு மூடட்டும்பா ஒவ்வொருவர் மேலும். மாஷா கரபலபா ஓ ரக்கா துடபலபா துடபலபா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. ஒவ்வொரு மேலும் மகிமை ஒரு ஆத்துடா பலபலவா எல்லாம் கையை தட்டி பாடலாமா? மகிழ்வுடன் எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கிறவர் மகிமை மாற்றி தேவ மகிமை குடும்பத்துக்குள்ள ஓ ஷக்கா பலபலவா. ஆமென். மகிமை மாற்றி
மாட்சிமை நிறைந்தவர் ஆமென் மகிழ்வுடன் தொழுதிடுவோம் அந்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம் ஆமென் பரிசுத்த தேவனாம் இயேசுவை ஆமென் பணிந்தே தொழுவோம் ஆமென் ஆமென் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆமென் மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தேவ மகிமை தேவ மகிமை உயிர்த்தெழுந்த வல்லமை ஆமென் நித்திய தேவனும் நீரே ஆமென் நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே அடைக்கலமானவரே ஆமென் அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே தேற்றும் தொழுதிடுவோம் ஆமென் நல்லவரே வல்லவரே தேற்றும் தொழுதிடுவோம் ஒரு நிமிஷம் தேவ மகிமை வீட்டில் காணப்பட வேண்டுமானா இந்த மகிமை வந்த குறைவுகள் நிறைவாகும் குறைவுகள் நிறைவாகும் இந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த மகிமை காணப்பட்டதினால அவங்க கால் கூட வீங்கல அவங்க வஸ்திரம் கூட பழமையாகல செருப்பு கூட தேஞ்சு போகல பழைய ஏற்பாடுல முறுமுறுக்கிற ஜனங்களையே அவர் இப்படி பார்த்தார் என்று சொன்னா இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்மளை கிருபையினால் மூடுகிற தேவன் அல்லவா அவருடைய மகிமையை ஊற்றுகிற தேவன் அல்லவா யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது மகிமை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அவர்கள் ஒன்றாயிருப்பதற்காக மகிமையை கொடுத்த தேவனாக இருக்கிறார் குடும்பத்தில் ஒன்றா இருக்கணுமா மகிமை வெளிப்படணுமா தேவ மகிமை என் குடும்பத்துக்குள்ள வெளிப்படணுமா எல்லாம் பிடித்தவங்க கையை உயர்த்தி என் வீட்டுக்குள்ள தேவ மகிமை வெளிப்படணும்னு சொல்றவங்க மாத்திரம் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் அந்நிய பாசையில் ரீமானா ஷாபா லபா ஓ ரா கத்து ராபா லபா தேவ மகிமை என் பிள்ளைகள் மேல தேவ மகிமை வெளிப்படணும் குடும்பத்தில் தேவ மகிமை வெளிப்படணும் சேரா பெண்களுக்கு தெரியுது பூமி கத்துடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது என் வீட்டுக்குள்ள தேவ மகிமை வெளிப்படணும் என் குடும்பத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள சபைக்குள்ள ஜெபம் பண்ணுங்க ரிகா தாரா கதா ரபா ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ரீமானா ஷாபா லபா தேவ மகிமை உயிர்த்தெழுந்த வல்லமை ஓ ரா கத்துரா நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினாரே அந்த ரத்தத்துடைய மகிமை மாஸ்பே ரே கோ ரீமானா ஷபா லபா ஆண்டவரே உம்முடைய கிருபை மூடட்டும்பா தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலே மூடுவதாக குறைவுகளை நிறைவாக்குகிறவரே வியாதிகளை சுகப்படுத்துகிறவரே ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே